திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 202வது பாடல், திருநகரப்படலத்தினுடைய 56வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. மாறாய் சிறார்கள் எரிந்தாடிய மான்மதத்தால் சேராய் பொற்சுண்ண துளர்வாய் பனிநீர்கள் சிந்த ஆராய் பளிதத்தினில் வாலுகத்து ஆறுமாகி வேறாய் புவியோர் உணர்வாமென மேய வீதி. மாறாய் சிறார்கள் எரிந்தாடிய மான்மதத்தால். அங்கே சிறப்புமிக்க அந்த காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மான்ம சாந்து என்று சொல்லக்கூடிய அந்த குங்கும சாந்தை, கஸ்தூரி குழம்பை எடுத்து வீசி விளையாடுகின்றார்கள். அது கீழே விழுந்து சேராக மாறியிருக்கின்றது. எரிந்தாடிய மான்மதத்தால் சேராய் பொற்சுண்ண துளர்வாய். அங்கே பொன்னின் பொடிகள் தூவி சிந்தியதனால் அந்த சேறு உலர்ந்து காய்ந்து போய்விட்டது. பனிநீர்கள் சிந்த ஆராய். அங்கே நீர் விசிறி அடிக்கப்பட்ட உடனேயே அது ஆறாக மாறியது. பளிதத்தினில் வாலுகத்து ஆறுமாகி வேகாய். அங்கே அடுத்து பச்சை கற்பூர பொடி அங்கே சிந்தியதனால் அது வெள்ளை நிறத்திலே வெண்மணலிலே ஓடக்கூடிய ஒரு ஆறு போல விளங்கியது. இவ்வாறு புவியோர் உணர்வாமென மேய வீதி. பூமியிலே இருப்பவர்களுடைய உள்ளத்து அறிவும் உணர்வும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பதைப் போல இங்கே அந்த வீதியும் முதலிலே சேராய் இருந்தது, பின்பு உலர்ந்தது, பின்பு மறுபடியும் ஆராய் ஆகியது, பின்பு மறுபடியும் வெண்ணிறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று அதனுடைய இயல்பு மீண்டும் மீண்டும் மாறிக்கொண்டே இருக்கும்படியாக இருந்தது அந்த காஞ்சி மாநகரத்தினுடைய வீதி என்று இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.